கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10 ஆகிய 5 வசனங்கள். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, கர்த்தர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே பல தீர்க்கதரிசிகளும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, கர்த்தருடைய சீசர்களும் சரி என்ன சொல்றார் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் நமக்கு அதிகமான கிருபை அளிக்கிறார், அதிகமான அன்பு நம் மீது வைத்திருக்கிறார், நம் மீது தயவு காட்டுகிறவராக இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நான் தான் பெரியவன், கடவுளை விட நான் பெரியவன், கடவுள் என்னத்தை உனக்கு செஞ்சிட்டாரு, நான் உனக்கு செய்யறேன், கண்ணுல பார்க்காத ஒண்ணு மேல ஏயா இப்படி நம்பிக்கை வச்சு எல்லாம் அழியுறீங்க, கண்ணுல பார்க்கிற நேர்ல பார்க்கிற என்ன பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் செய்யறேன், நான் தான் இந்த உலகத்துல பெரிய ஆளு, என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, எல்லோரும் என்னத்தான் வணங்கணும் அப்படின்னு பெருமை உள்ளவன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன பண்றாருங்க, கிருபை அளிக்கிறார். சரிங்க, எனக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை, எல்லாம் அவருடைய செயல், பரத்திலிருந்து வந்தாலே ஒழிய ஒன்னையும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருப்பார். அவர்கிட்ட போய் அந்த இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லி கேள்வி கேட்பாங்க, அவர் சொல்லுவாரு, என்னைய நீ ஒன்னும் பண்ண முடியாது, பரத்திலிருந்து வந்தாலே ஒழிய ஒன்னும் செய்ய முடியாது, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரணும், வந்தாதான் நானே இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னா. அப்ப கடவுளை, பிதாவாகிய தேவனை முதன்மைப்படுத்தி தன்னை தாழ்த்தி அவர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா, பிதாவே நீர் மகிமைப்படும்படியாக இதை செய்யுங்க, குமாரன் உண்மையில் மகிமைப்படும்படியா அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணி பண்ணி செய்வார். ஆனா அவரால் செய்ய முடியும். அவர் இந்த உலகத்துல எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செஞ்சிருவாரு. ஆனா மக்கள் மத்தியில் அதை செய்யல. ஏன்னா தனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு மனிதனும் உணரணும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்துக்குள்ளேயும் தெய்வம் என்கிற ஒன்று நமக்கு மேலாக இருக்கிறார். அவர் நம்மை விட வல்லமையில் சிறந்தவர், எல்லா மனிதர்களையும் உருவாக்கினவர் அவர், அவராலே என்று இந்த உலகத்துல எதுவும் அசையாது அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயும் வரணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அதை காண்பிச்சிருப்பார். எந்த அற்புதத்தை செஞ்சாலும் நான் சுயமா செய்ய மாட்டேன், பிதாவாகிய தேவனிடத்துல அதை கேட்டுதான் செய்வார். ஏன்னா தாழ்மை, என்னால முடியும், நான் செய்யறேன், பிதாவாகிய தேவன் தான் என்கிட்ட கொடுத்துட்டாருல, இனி எல்லாரும் என்ன பண்ணுங்க, வணங்குங்க அப்படின்னு லூசிபர் சொன்னான். நான் தான் இனி கடவுள், அவர்கிட்ட இருக்கிற எல்லா விஷயம் எனக்கு தெரியும், என்கிட்ட தான் இந்த உலகத்தை ஆள சொல்லி கொடுத்திருக்கிறாரு, அதனால இனிமே நீங்க அவரை வணங்காதீங்க, என்னத்தான் வணங்கணும், நான் தான் உங்களுக்கு தேவன் சொல்லி தன்னை பெருமைப்படுத்தினா, இன்றைக்கு வரை அந்த பிசாசானவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்ட சகல ஜனங்களையும் அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்றார். ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இதுக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. அடுத்த வசனம் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். ஏன்னா அவன் பெருமை உள்ளவன், எதை எடுத்தாலும் பெருமை பாராட்டிட்டு இருப்பான். எனக்கு தெரியாதா, நான் தான் செஞ்சேன், என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதா பெருமை. அதாவது என்னாலையும் இது முடியுங்க, நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்கட்டுமாங்கிறது தாழ்மை. இது என்னால மட்டும்தாங்க முடியும் அப்படிங்கிறது பெருமை. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? என்னாலையும் முடியுங்க, நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா, நான் வேணா செஞ்சு பார்க்கட்டுமா அப்படிங்கிறது தாழ்மை. இது என்னால மட்டும்தான் முடியும், வேற அவனாலே முடியாது, பாக்குறீங்களா அப்படிங்கிறது பெருமை. இப்படி பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப பிசாசானவன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவான்னா,
தன்னை முதன்மைப்படுத்திக்கணும்னு நினைப்பான். தனக்கு பெருமை பாராட்டணும், 4 பேர் பார்த்து தன்னை புகழணும்னு நினைப்பான். அதனால எல்லாருக்கும் முன்னால தன்னை பெருமை பேசிக்குவான். நான் பெரிய பணக்காரன், இதுக்கு எவ்வளவு ஆகும் சொல்லுங்க, இந்த டொனேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா தரமாட்டான். 4 பேருக்கு முன்னால தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளுகிறவன் கர்த்தரால் எதிர்க்கப்படுவான். அப்ப நம்மளையும் என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்களுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்க, ஏன்னா அவன் பிசாசு, உங்களை விட்டு ஓடிடுவாங்கிற. தேவனிடத்துல சேருங்கள், கடவுளிடத்துல வந்து சேருங்க, பிசாசின் இடத்துல சேராதீங்க. பெருமை உள்ளவன் இடத்துல போய் சேராதீங்க. ஆஹா, இவருனால எல்லாம் செய்ய முடியும் போல இருக்குதே, இவருதான் எல்லாத்தையும் செய்யறதுக்கு தகுதியானவர் மாதிரி தெரியுதே, பணம் வேற வச்சிருக்கிறாரு, நல்ல ட்ரெஸ் பார்த்தா ஒரு பணக்காரத்தனமா போட்டிருக்காரு, வந்திருக்கிறது ஒரு விலை உயர்ந்த கார்ல வந்திருக்கிறாரு, நிச்சயமா இவருனால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவரை அண்டிக் கொள்வது, அவரை போய் சேர்ந்துக்கிறது. அப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படி நீங்க சேராதீங்க. நீங்க யார்கிட்ட சேருங்க, தேவனிடத்துல சேருங்க. பொறுமையுள்ளவர்கிட்ட போய் சேருங்க. பெருமையுள்ளவன்ட்டு இல்ல, பொறுமையுள்ளவன்ட்டு, தாழ்மையுள்ளவன்ட்டு, அவங்ககிட்ட போய் சேருங்க. ஏன்னா அவனிடத்துல தேவன் குடிகொண்டு இருப்பார். அதுதான் சொல்றாரு, தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப அவர் நம்ம இடத்துக்கு வந்துருவாராம். நாம கடவுளை தேடி போறப்ப கடவுள் நம்மை தேடி வருவார். நாம கடவுளோட கையை பிடிக்க போறப்ப அவர் நம்ம கையை பிடிப்பார். நாம கடவுளை அரவணைக்க போறப்ப அவர் நம்மை அரவணைப்பார். நாம அவருக்குள்ள வாழணும்னு நினைக்கிறப்ப அவர் நமக்குள்ள வாழ்வதற்காக வரும். நாம தேவனை தேடி அவரை சேர நினைக்கிற போது, அதற்காக நம்ம அர்ப்பணித்து முயற்சிக்கிற போது தேவனே நமக்குள்ள சேர்ந்துருவார். ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துருவார். நம்முடைய நடைமுறை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய செயல்முறைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாரு, மாற்றி அமைப்பார். நீங்கள் தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேரும். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிச்சுங்க அப்படின்னா மன்னிப்பு கேளுங்கிறார். இந்த கரங்களினாலதானே நம்ம எத்தனையோ பாவத்தை செஞ்சோம். இப்ப இதே கரங்களை வந்து நல்லா கழுவுங்க. கழுவுறதுன்னா தண்ணியில கழுவுறது இல்ல, என்னென்ன பாவங்களை நாம செஞ்சோமோ அதையெல்லாம் கர்த்தரோட சமூகத்துல ஒப்படைங்க. ஒப்படைச்சு நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுதல். அதாவது, அப்பா எனக்கு இன்னையோட முடிஞ்சதுப்பா, இனிமே நான் அது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன், இனிமே நான் அது போன்ற பாவங்களை செய்ய மாட்டேன். என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு விஷயம், அதை நான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் என்ன மன்னிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைவு நமக்குள்ள வரணும்னா நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, ஏற்றுக்கொள்வதுல நான் பிறவியிலேயே கிறிஸ்தவன் தான், இருந்தாலும் கடவுளை பற்றி முழுமையாய் அறிந்து கொள்வதற்கு முன்பு நிறைய விஷயங்கள், நிறைய தவறுகள் நான் பண்ணினது உண்டு. இப்போ நான் இந்த வேதத்தை வாசித்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாமும் அறிவிக்கலாம் என்கிற அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து இம்மானுவேலரை உள்வாங்கி வெளியே சொல்றப்ப, பாவத்தை குறிச்சு சொல்றப்ப என் இருதயம் குத்தும். நாம இந்த பாவம் செஞ்சோமே, இதை பத்தி நாம தைரியமா பிரசங்கிக்கிறோமே, இந்த பாவம் நம்முடைய இருதயத்துல இருக்குதே அப்படின்னு எனக்கு தோணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த பாவத்துக்காக மண்டியிட்டு மன்றாடுவேன் ஆண்டவரிடத்துல. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு நான் துரோகம் பண்ணணும்னோ அவங்கள போய் சந்திச்சு அவங்க இடத்துல ஒப்புரவாகும். யாரையாவது கெட்ட வார்த்தையை திட்டி இருந்தேன்னா அவங்கள போய் சந்திச்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னால ஆண்டவரோட சமூகத்துல முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா, ஆண்டவரே, நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், இன்னைக்கு அந்த தப்பை குறிச்சுதான் பிரசங்கம் பண்ண போறேன், அதை குறிச்சதான வார்த்தைகளை தான் நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு ஆலயத்துல பிரசங்கிக்க போறேன். ஆனா நான் அந்த தப்பை பண்ணியிருக்கிறேன் சாமி, என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த வேதத்தை கையில் எடுத்ததற்கு பிறகு அந்த மாதிரியான தவறுகள் நான் பண்றதில்லை. ஆனா இதை அறிவதற்கு முன்பாக, உண்மை அறிவதற்கு முன்பாக, இம்மானுவேலரை உள்வாங்குவதற்கு முன்பாக ஒரு சில தவறுகள் பண்ணினது உண்டு.
என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நான் அழுது ஆண்டவரோட சமூகத்துல கேட்பேன். அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு வழியை காண்பிப்பார். அந்த வழியை பின்பற்றி போறப்ப நிச்சயமாகவே நான் சுத்திகரிக்கப்பட்டதான உணர்வு எனக்குள்ள வரும். அப்ப நான் என்னை சுத்திகரிச்சுக்கிட்டா தான் உண்மையா இருக்க முடியும், பிரசங்கிக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியும். எனக்குள்ள அழுக்க வச்சுக்கிட்டு நான் அதை செய்ய முடியாது. அப்ப நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். அதான் சொல்றார், பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், சுத்தப்படுத்திக்கங்க. இருமனம் உள்ளவர்களை உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்கும். இருமனம் உள்ளவர்கள் அப்படின்னா டூ ஆர் டை அப்படியா இருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு காலும் அங்க ஒரு காலும் வைப்பாங்க. ஆத்துல ஒரு காலும் சேத்துல ஒரு காலும் வைக்கிறதா சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் வசதியானவங்க வந்தாங்கன்னா அவங்களோட போவாங்க. சர்ச்சில் இருந்து வர்றவங்க வந்தாங்கன்னா அவங்களோட போவாங்க. உலக மக்களோட வாழ்க்கைன்னா அவங்களோட போவாங்க. அப்ப எல்லாரோடவும் போவாங்க. இவர்களுடைய நோக்கம் என்னன்னா வருமானம் தான். இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும், அதுக்காக எங்க வேணாலும் போவாங்க. ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க, பல இடங்கள்ல சுத்தி திரிவாங்க. ஒரு நிலையற்ற இருதயம் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்கள பார்த்து சொல்றாரு, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே நீங்கள் பரிசுத்தமாகுங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்க. அழுங்க, ஆண்டவரோட சமூகத்தில் அழுகணும். நாம செஞ்ச காரியத்துக்காக, நாம செஞ்ச பாவத்துக்காக, நம்முடைய மனம் இருமனம் உள்ளதா இருந்ததுக்காக, நம்முடைய மனம் ஒருநிலைப்படாததுக்காக நீங்க ஆண்டவரோட சமூகத்தில் போய் துக்கப்பட்டு அழுங்க. இது நடந்துருச்சு ஆண்டவரே, என்னால முடியல, அந்த காலகட்டத்துல நான் அதை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி துக்கப்பட்டு அழுங்க. உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுள். நம்ம அந்த தப்பு பண்ணினப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அந்த தவறான வழியில போறப்ப எவ்வளவு நம்ம ஒரு மனமகிழ்ச்சியா இருந்தோம். சில பேர் சொல்லுவான், நான் தண்ணி அடிச்சுட்டு இருந்த காலத்துல எனக்கு நிறைய காசு கிடைச்சது, நான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதெல்லாம் துக்கமா மாறட்டும், சஞ்சலமா மாறட்டும். ஏன்னா கர்த்தரோட சமூகத்துல அதையெல்லாம் சொல்றப்ப அதெல்லாம் நமக்கு நம்மை விட்டு போகும். பணம் இருக்காது, பொருள் இருக்காது, வசதி இருக்காது, எது இருக்காது, அதெல்லாம் மாறட்டும். அந்த மாற்றத்துக்கு பின்னால என்ன வரப்போகுது அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அவைகள் எல்லாம் நமக்கு சிற்றின்பத்தை தருகிறதாகத்தான் இருக்கும். அந்த சந்தோஷமும் அந்த மனமகிழ்ச்சியும் அந்த பணமும் எல்லாம் நமக்கு சிற்றின்பத்தை தரக்கூடியதா தான் இருக்கும். பிசாசு கொடுக்கக்கூடியதா இருக்கும், பெருமையுள்ளவன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்க ஆண்டவரோட சமூகத்தில் போய் சொல்லி அழுங்க. அதனால் பட்ட சந்தோஷம் எல்லாம் துக்கமா மாறட்டும், அதனால் ஏற்பட்ட சமாதானம் எல்லாம் சஞ்சலமா மாறட்டும். கர்த்தரோட சமூகத்துல போய் அழுது புலம்பி துக்கித்து அழுங்க, மண்டியிடுங்க. அந்த பெருமைகளை எல்லாம் கர்த்தரோட சமூகத்துல ஊத்துங்க. இல்ல ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லை, என்னிடத்துல ஒன்றும் கிடையாது, நான் தூசியும் குப்பையுமானவன், காலையிலே மலர்ந்து மாலையிலே உதிரும் மலரு கொப்பானவன், நான் நிழலை போன்றவன், வெளிச்சம் அதிகமாக வருகிற போது மறைந்து போகிற நிழலை போன்ற என்னுடைய வாழ்க்கை. இவ்வளவு நாளும் நான் பெருமையுள்ளவனா இருந்துட்டேன், பிசாசனோட பிடியில் இருந்துட்டேன். இப்ப உம்மை சேருகிறேன், நீர் எனக்குள்ளே வாரும். என்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்னை அரசாட்சி செய்கிற ஒரே தேவன் நீதான், நீங்க தான் என்னைய அரசாட்சி செய்யணும், நான் உங்களுடைய பாதத்தண்டையில வருகிறேன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அன்பானவர்களே, கர்த்தரோட சமூகத்துல நாம் தாழ்மைப்படுகிற போது நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும். அப்ப என்னென்னவெல்லாம் சொல்றாரு பாருங்க. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை செலுத்துறாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கிறாரு, தேவனோடு சேருவதற்கு முயற்சி பண்ணுங்க, ஏன்னா அவர் உங்களோட சேர்றதுக்காக அவருடைய கரங்களை இறுக பிடித்துக் கொண்டு நடங்க. உங்க உலக வாழ்க்கை வாழ்ந்தப்போ உங்களுக்கு இருந்த சந்தோஷம், உங்களுக்கு இருந்த பெருமை, இதையெல்லாம் கொண்டு அவரோட பாதத்துல விழுந்துங்க. அது துக்கமா மாறட்டும், அது அழுகையா மாறட்டும், அது சஞ்சலமா மாறட்டும், அதையெல்லாம் கொண்டு கர்த்தரோட சமூகத்துல கொட்டுங்க. கொட்டிட்டு
அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. நீங்க தான் எல்லாமே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இது 100% உண்மைங்க. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். அது மட்டும் இல்ல, என்னை சார்ந்திருக்கிற ஒரு சிலருடைய இந்த செயல்களையும் நான் பார்த்திருக்கிறேங்க. அதனால சொல்றேங்க இந்த வார்த்தையை. நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரோட சமூகத்துல துக்கித்து அழுங்க. முன் நாட்களிலே, உம்மை அறியாத நாட்களிலே இம்மானுவேலரை நான் உள்வாங்குவதற்கு முன்னால நான் இது போன்ற தவறுகளை செஞ்சு சந்தோஷமா ரொம்ப ஜாலியா இருந்தேங்க. ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி அழுங்க. கர்த்தர் உங்க பட்சத்துல வருவார். உங்களுடைய தாழ்மையை அவர் உயர்த்துவார். உங்களை கரம் பிடித்து தூக்குவார். ஆமாங்க, நான் மூழ்கின போது என் கரத்தை பிடித்து தூக்கின கர்த்தர். நான் வீழ்ந்த போது என்னை எழுந்து நிற்க செய்த கர்த்தர். நான் அழுத போது என் கண்ணீரை துடைத்த கர்த்தர். அனுபவத்துல சொல்றேன். ஆண்டவரிடத்துல தாழ்மைப்படுங்க. அவர் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. பிசாசுக்கு எதிர்த்து நின்று, பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நின்று, நாங்கள் எங்களை தாழ்மைப்படுத்தி உம்மால் கிடைக்கப்படுகிற அந்த உயர்ந்த ஸ்தலத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டு. இவைகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இந்த வேதத்தின் வாயிலாக அவருடைய போதனைகளை எங்களுக்கு வைத்து போயிருக்கிறார். நாங்கள் அதை அனுதினமும் வாசித்து எங்களால் இயன்றவரை அதன்படி நடந்து, ஆண்டவரே, அந்த உயர்ந்த ஸ்தலத்தில உம்மோடு கூட நாங்கள் பயணிக்க நீர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம். ஆமென், ஆமென்.